சரி சரி. பொண்ணு சரியா இதுப்பா, சகப்பா குள்ளமா இருந்தாலும் வெள்ளையே நல்லா குள்ளமா வரானா. அதான் ஒரு மண்டூர்ல இறங்கி போறானா போற. பயப்பட்டான் நிறைய தான். பயப்பட்டான் நிறைய தான் பயப்பட்டான். காலை தூக்கிட்டு எங்க இருக்க? அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்போ கோயிலுக்கு பின்னாடி வர்றாங்க பாரு. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும் அந்த பொண்ணு சரியா இருக்குதுப்பா. இது வரைக்கும் கையில போட்டிருக்கிறதையும் கழுத்துல போட்டிருக்கிறதையும் வாங்கிட்டேன். இது வரைக்கும் கையில போடுறதும் கழுத்துல போடுறதும் வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு வரும் காதல் ஜோடிகளை ரகசியமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலின் ஆபாச வார்த்தைகள் எடிட் செய்யப்பட்ட பதற வைக்கும் ஆடியோ உரையாடல் தான் இது. பராமரிப்பு தான் கோயில் பின்னாடி வரான். எங்க இருக்கிற? எங்க போகிற? சொல்லுவா. எங்க இருக்கிற? எங்க பெட் காமியாண்டா. சரி சரி. பொண்ணு சரியா இதுப்பா, சகப்பா குள்ளமா இருந்தாலும் வெள்ளையே நல்லா குள்ளமா வரானா. இது குறித்து மாவட்ட எஸ்பி மதிவாணன் உத்தரவின் பேரில் சத்துவாச்சாரி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மதிவாணன், உதவி ஆய்வாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட போதுதான் அந்த கும்பல் குறித்து இன்னும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர ஆரம்பித்தன. காதல் ஜோடிகளை மிரட்டி நகைகளை பிடுங்கியதாகவும் ஆபாசமாகவும் ஆடியோவில் பேசிய நபர் தீர்த்தகிரி மலையில் உள்ள கோவில் வாட்ச்மேனாக பணிபுரியும் 60 வயது விநாயகம் என்பதும், எதிர்முனையில் பேசியவர் அவரது நண்பரும் கல்குவாரியில் கூலி வேலை செய்து வரும் 46 வயதான ஐயனார் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் காதல் ஜோடிகளை நோட்டமிட்டு ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாறிக்கொண்டு மிரட்டி பணம் பறித்ததும் பாலியல் ரீதியாக அத்துமீறி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஐயனார் வீட்டில் 50 டெட்டனேட்டர்கள், 100 ஜெலட்டின் குச்சிகள், 1 அடி உள்ள பட்டாக்கத்தி என பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தனியார் கல்குவாரியிலிருந்து பாறை உடைக்கும் வெடிப்பொருட்களை எடுத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் விநாயகமும் ஐயனாரும் பேசிக்கொண்ட செல்போன் ஆடியோ எப்படி வெளியானது என விசாரித்த போது மீண்டும் அந்த காதல் ஜோடியை வழிமறித்து 15,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டும் போது அவர்கள் செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். அதன் மூலம்தான் இந்த ஆடியோ கசிந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காதல் ஜோடிகளின் வில்லன்களான விநாயகம், ஐயனார் 2 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுடன் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, இன்னும் எத்தனை காதல் ஜோடிகளிடம் பணம், நகை பறித்திருக்கிறார்கள், பாலியல் ரீதியாக எத்தனை காதல் ஜோடிகளிடம் அத்துமீறி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் காவல்துறை விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது.